ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். இது ஐஎம் கார்த்திக் சேனல். பிரபஞ்ச பயணத்தோட சாப்டர் 5க்கு உங்களை வரவேற்கிறேன். வழக்கம் போல போன வீடியோவில் சொன்ன புதிருக்கான விடையோட இந்த வீடியோவை நம்ம தொடங்கலாம். கடுகை விட சிறிய விதையிலிருந்து உருவான ராட்சசன் நான். வாயே இல்லாமல் உலகை அதிர வைத்தவன் நான். நான் யார்? இதுதான் போன வீடியோவில் கேட்டிருந்த கேள்வி. இதுக்கான பதில் த பிக் பேங் என்னும் பெருவெடிப்பு. இந்த பிக் பேங்கில் இருந்து தான் நமக்கு இன்னைக்கு தெரியாத எல்லாமே உருவாச்சு. அந்த பிக் பேங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பிக் பேங் தியரி எப்படி உருவாச்சு தெரியுமா? 1920 ஜார்ஜ் லெமேத்ரே அப்படிங்கிறவர் தான் இந்த கான்செப்டை முதல்ல வெளியில் சொல்கிறாரு. ஒரு சின்ன அணுவிலிருந்து தான் இந்த யூனிவர்ஸ் உருவாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ஒரு 9 வருடம் கழித்து 1929 எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிறவர் இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். ஆரம்பத்தில் இந்த யூனிவர்ஸ் ஒரு சின்ன புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சின்ன புள்ளிக்குள்ள இருந்த அந்த உருவான யூனிவர்ஸை வந்து இனிஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனோட வெப்பம் எவ்வளோ இருந்திருக்கும்? கட் பண்ணி பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். எப்படின்னா தோராயமாக 1000 ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கும். இதைய எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இரும்பு பற்றைக்குள்ளே போனீங்கன்னு வைங்க. அந்த இரும்பு பற்றையோட உலைக்குள்ள, அந்த ஃபர்னஸ்குள்ள ஒரு இரும்பு எப்படி செந்நிறமாக ஒரு எனர்ஜியோடு இருக்குமோ அந்த புள்ளியிலிருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புள்ளிக்கு அவ்வளோ எனர்ஜி இருந்தது. இந்த பிக் பேங் நடந்த ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத அறிவியல் காஸ்மாலஜிக்கல் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஃப்ளேஷன்னா விரிவடையாது. அந்த ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்திலேயே இன்னைக்கு இருக்கிற பிரபஞ்சத்தில் பாதி உருவாயிருச்சு. அதாவது அந்த வெடிப்பு ஒளியின் வேகத்தை விட, ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட பல மடங்கு வேகமாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பிரபஞ்சம் வேகமாக உருவாயிருக்கு, விரிவடைந்திருக்கு. இதிலிருந்து தான் இயற்கையின் அடிப்படை விசைகள் ஒவ்வொன்றா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சது. ஈவன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட அதிலிருந்து தான் ஆரம்பிச்சது. ஒரு வேவ் மாதிரி ஆரம்பிச்சு வந்தது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டு இருக்குது. அந்த இனிஷியல் கிக், அந்த பெருவெடிப்பு நடந்த வேகத்தில் தான், அந்த ஃபோர்ஸில் தான் விரிவடைஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இது 1998 ஒரு புதுமையான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இது சம்பந்தமாக. என்னென்னா, அந்த பெருவெடிப்பு நடந்து அந்த வேகம் வந்து இன்னும் குறையவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த வேகம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போது சயின்டிஸ்ட் வந்து இந்த சூப்பர் நோவாகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இது நிஜமாலுமே ஒரு பெரிய புரட்சி. ஏன்னா இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கிறீங்க, சமதளத்தில் போயிட்டுருக்கிறீங்க, நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை. நார்மலாக என்ன ஆகணும்? அந்த காரு படிப்படியாக வேகம் குறையணும். ஆனால் அந்த கார் இன்னும் வேகமாக போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காரை வெளியிலிருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் புஷ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பிரபஞ்சமும் அந்த பெருவெடிப்பு இனிஷியல் கிக்குக்கு அப்புறம் இன்னும் விரிவடைஞ்சிட்டு இருக்குது. அந்த விரிவடைகிற வேகம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபோர்ஸை தான் டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க. இந்த பிக் பேங்கை பற்றி பேசும்போது நம்ம ஒரு இந்தியரை எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும். அவரோட பேரு அமல் குமார் ராய் சௌத்ரி. இவர் கண்டுபிடிச்ச ராய் சௌத்ரி ஈக்குவேஷன் தான் அவருக்கு பின்னாடி வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் போன்ற பல விஞ்ஞானிகளுக்கு இந்த பிக் பேங் சம்பந்தமான தியரியை முழுமையாக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. இவர் இதை 1950களில் இந்த தியரியை வெளியிட்டார். ஒரு நவீன சிங்குலாரிட்டிக்கு இவரோட கணக்கீடு இல்லாம அந்த தியரியே முழுமையாகாது அப்படிங்கிறது இந்தியர்களான நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். சரி, இந்த யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு இந்த பிக் பேங் மட்டும்தான் ஒரே தியரியா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நிறைய தியரிஸ் இருக்கு. ஆனால், இந்த பிக் பேங் மட்டும்தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அறிவியல் தடவுகளோட பார்க்கும்போது
ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வருது. அதனால இந்த பிக் பேங்குங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான தியரியே இப்போ வரைக்கும் இருக்குது. இதுல குறிப்பிடத்தக்கது வந்து இந்த பிக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிக் பவுன்ஸ் தியரி என்ன சொல்றதுன்னா, இந்த யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. அந்த ஸ்ப்ரிங்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்குமில்ல, அந்த மாதிரி விரியுது சுருங்கும், விரிஞ்சு சுருங்கும். இப்போ நம்ம பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை இவங்களோட கான்செப்டோட சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விரியுது மீண்டும் சுருங்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தியரி. இது போக நிறைய தியரிஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே நம்மளோட இப்போ இருக்கிற அறிவியல் தரவுகளோட அது மேட்ச் ஆகி வராதுங்கிறனால அந்த தியரிஸ் பற்றி நம்ம இப்போ பேசல. சரி, இப்போ லேட்டஸ்ட் ஒரு அப்டேட். இப்போ நம்ம ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி வந்து நம்ம விண்வெளியில் வச்சிருக்கிறோம். அது நிஜமாலுமே நமக்கு ஒரு நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கு. அது மூலமா இந்த பிக் பேங் எப்போ நடந்தது அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கீடு இருக்குல்ல, அந்த சமயத்தில் உருவான ஒரு கேலக்சியை ஸ்கேன் பண்ணப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த கேலக்சி ஒரு ஃபுல்லி மெச்சூர்டான ஒரு கேலக்சியா இருந்திருக்குது, ஒரு கம்ப்ளீட்டட் கேலக்சியா. இது எப்படி இருக்குன்னா, குழந்தை பிறந்தோடனே அதுக்கு மீசையெல்லாம் முளைச்சு அது பெரிய ஆள் ஆயிடுற மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ். அதனால இப்போ நம்ம விஞ்ஞானிகளை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிக் பேங் நடந்தது அதுக்கும் முன்னாடி இருக்குமோ அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் மாற்றங்கள் நிகழும். அதுக்கான அப்டேட்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ பிக் பேங் சம்பந்தமான அடிப்படை விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. நம்ம அடுத்ததான் புதிர் நேரத்துக்கு போகலாம். ஒளியை விட பல மடங்கு வேகமானவன் நான். பிக் பேங் நடந்த ஒரு வினாடிக்குள்ளேயே பல கோடி மடங்கு வளர்ந்தவன். நான் ஒரு பலூன் அல்ல, ஆனால் பலூன் போல இந்த உலகத்தை ஊதி பெரிதாக்குபவன் நான். நான் யார்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டே கியூரியஸ், ஸ்டே டியூன்ட். நான் கார்த்திக், இது ஐ எம் கார்த்திக் சேனல். பிரபஞ்ச பயணத்தோட அடுத்த சாப்டர்ல நம்ம சந்திப்போம். பாய் அண்ட் டேக் கேர்.